அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் சிஸ்ரீ குருமுரளி. என்றும் குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு என்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி. அம்மன் அருள் டிவில எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார்? குரு பார்த்தால் கோடி நன்மைங்கிறாங்க. குரு இப்ப உங்களுக்கு கொடுக்க போறார். ஆல்ரெடி சனி வக்ர நிவர்த்தி பயிற்சி அம்மன் அருள் டிவில கொடுத்துருந்தோம். நிறைய பேரு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருந்தீங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருந்தீங்க. ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருந்தீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள்லையே திரு அருளே கிடையாது. இப்ப இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி பயிற்சி எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போறார்? 117 நாட்கள் வக்ரமா இருந்தார். இப்ப பிப்ரவரி மாசம் 4ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிறார். அதாவது அக்டோபர் மாசம் 9ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாசம் 4ஆம் தேதி வரை வக்ரமா இருந்தா இப்ப நிவர்த்தி ஆகிட்டார். இப்ப நிவர்த்தி ஆறானா குரு பகவானும் சனி பகவானும் 2 பேருமே வக்ர நிவர்த்தி ஆறாங்க. பாத்துங்க, 2 கிரகம் வக்ர நிவர்த்தி ஆகி உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போகுது, இதை பத்தி தான் பார்க்க போறோம். ஏன்னா குரு பகவான் பார்க்கிற இடமே பொண்ணா போகும். குரு பார்த்தா கோடி நன்மைங்கிறாங்க. ஏன்னா குரு இருக்கையிலே சுபகிரகம் அந்த குரு பகவான் தான். அப்படிப்பட்ட இந்த குரு வக்ர நிவர்த்தி பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது? என்ன பேசலன்னா, ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். இப்ப தொடர்ச்சியா அம்மன் அருள் டிவில எல்லா பயிற்சியுமே கொடுக்குறோம். நிறைய சப்போர்ட் பண்றீங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த தனுசு ராசி அன்பர்களே, பொதுவாக தனுசு ராசி கால புருஷனுடைய 9வது ராசி தாங்க இந்த தனுசு ராசி. எப்போதுமே பாருங்க, குடும்பத்தை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய ஒரே ராசி தனுசு ராசி. தன்னம்பிக்கையை விடாத ராசி தனுசு ராசி தான். எதுலையுமே சரி தன்னம்பிக்கை விட மாட்டாங்க. தன்மானத்தோட தன்னம்பிக்கையோட இருக்கக்கூடிய ஒரே ராசி தனுசு ராசி. எல்லா விஷயத்திலையும் சரி தனுசு ராசிக்காரங்க விடாம முயற்சி பண்ணி வெற்றி அடையக்கூடிய ஒரே ராசி எதுனா அந்த தனுசு ராசி தான். குடும்பத்தை பத்தி ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திப்பாங்க. நல்ல ஒரு குணம் நல்லா இவங்ககிட்ட இருக்கும் தனுசு ராசி கிட்ட. எந்த காரியம் எடுத்தாலும் சரி ஒரு காரியத்தை முடிக்கக்கூடிய திறமை தனுசு ராசிகிட்ட கண்டிப்பா இருக்கும். ஒரு விஷயத்த குறி வச்சிட்டாங்கன்னா அது மாற மாட்டாங்க. இதுதான் தனுசு. அப்படிப்பட்ட தனுசு ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போறார்? இதை பத்தி தான் ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இது எல்லாமே நான் ஒரு பொதுவான பலன் தான் கொடுக்குறேன். இதை ஃபுல்லா நீங்க வாழ்நாள் பலன் எடுத்துக்காதீங்க. இப்ப நீங்க தனுசு ராசியா இருப்பீங்க, ஆனா ஒரே லக்னத்துல யாருமே பிறக்க முடியாது. உங்களுடைய சூரிய உதயத்தை வச்சு நம்ம எந்த நேரத்துல பிறந்திருக்குமோ அதான் லக்ன புள்ளிம்பாங்க. ஒருத்தர் காலைல பிறந்திருப்பா, மதியம் பிறந்திருப்பா. லக்ன புள்ளியிலிருந்து இந்த குரு பகவானை பத்தி பேசுறோம்னா குரு பகவான் உங்களுக்கு எத்தனாம் இடத்துல இருக்கிறார், உங்களுக்கு நல்ல வரா கெட்ட வரா. சில பேர் தனுசு ராசியா இருப்பாங்க, இருந்தாலும் ஒரு சில பேருக்கு யோகமா வருவார், ஒரு சில பேருக்கு பாபாரா வருவார். யாரு? குரு. அப்ப ஜாதகத்துல குரு நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கணும். இப்ப பேசுறோம்னா கண்டிப்பா நல்ல ஒரு பொசிஷன்ல குரு பகவான் இருந்தா நான் சொல்லக்கூடிய பலன் 100% மாறாது. அதனாலதான் பொது பொண்ணு அம்மன் அருள் டிவில எல்லா இதுலையும் நான் கொடுக்குறது. ஏன்னா சில பேர் என்ன சொல்றாங்க, நீ சொல்லக்கூடிய பொது பலனே எனக்கு கரெக்டா இருக்குங்கிறாங்க. இருந்தாலும் தசாபுத்தியை பார்த்துட்டு பலனுக்கு கரெக்டான ஒரு பலனை பார்க்கலாம். இப்ப குரு என்ன மாதிரி யோகத்தை கொடுக்க போறாரு? அதாவது அக்டோபர் மாசம் 9ஆம் தேதியில இருந்து அவர் வக்ரமாயி பிப்ரவரி மாசம் 4ஆம் தேதி தான் வக்ர நிவர்த்தியே ஆகிறார். அப்ப எப்படிப்பட்ட யோகம் இருக்குது என்னைய பொறுத்தவரை? ஏன்னா நிறைய பேருக்கு இந்த குருங்கிறது பொதுவா குரு பார்த்தா கோடி நன்மைங்கிறாங்கல்ல. இவரை தான் எல்லாருமே பார்ப்பாங்க. தனுசு ராசியில தான் குரு தான் நல்லா இருக்கணும். மெயினா குரு நல்லா இருந்தாதான் எல்லாமே கிடைக்கும். ஏன்னா தனக்காரகர், வருமானத்துக்கு, இன்கம் எல்லாமே இந்த குரு பகவான் தான். ஒரு மனிதனுக்கு ஜாதகத்துல எப்படிப்பட்ட தோஷத்தையுமே குரு பார்த்துட்டா அந்த தோஷம் நீங்கிருங்கிறாங்க. குருக்கு மட்டும்தான் அந்த அனுகிரகம் இருக்கு, வேற எதுக்குமே எந்த கிரகத்துக்குமே கிடையாதுங்க. ஏதாச்சும் ஒரு தோஷம் இருக்குதுன்னா அந்த தோஷத்தை நம்ம நிவர்த்தி பண்ணணும்னா கண்டிப்பாக குரு பார்க்கணும். பார்த்துட்டா அந்த தோஷம் நீங்கிரும். அதான் குரு பார்த்தா கோடி நன்மைங்கிறாங்கல்ல, இதான் பழமொழி, வேற ஒண்ணும் கிடையாது. அவர் இருக்கிற இடத்தை விட பார்க்கிற இடத்துக்கு பலம் அதிகம். நல்லா பார்த்துக்குங்க. அப்ப தனுசுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகம் வருது, இதுதான் ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். ஏன்னா தனுசு ராசியை பொறுத்தவரை நிறைய கஷ்டத்தை பார்த்துட்டாங்க தெரியுங்களா. ஒரு சில பேர் ஜாதகத்துல குரு சரியில்லைன்னா
நான் சரியில்லாத நபர்கள்லாம் சொல்றேன். ஒரு சில பேருக்கு வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு அனுகூலம், வருமான இன்கம் இது எல்லாமே பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். வீடு கட்டியிருப்பாரு, இடம் வாங்கியிருப்பாரு, வண்டி வாங்கியிருப்பாரு, வாகனம் வாங்கியிருப்பாரு, வெளிநாடு போயிருப்பாரு, வெளியூர் போயிருப்பாரு, படிப்புக்கூடிய மாணவர்கள் படிப்புக்கு நல்லா இருக்கும், அரசாங்க வேலை வாங்கியிருப்பாரு. நிறைய பேர் கேளுங்களேன் தனுசு ராசியில ஆமான்னு சொல்லுவாங்க. இது மாதிரி அப்படி நிறைய பேர் கொடுத்துட்டாரு. தசாபதி நல்லா இருந்தும் ஒரு சில பேருக்கு இந்த 6ஆம் இடத்துல குரு போனது பாதிக்கல, நல்ல பலனை கொடுத்துருக்கு. ஆனா ஒரு சில பேருக்கு இந்த 6ஆம் இடத்துல குரு போனாரு பாத்தீங்களா, என்னமா பண்ணிருப்பாரு? நோயா, எதிரியா, பகையா, கடனா, பிரச்சனையா, வம்பா, வழக்கா, கோட்டா, கேஸா, இதெல்லாம் கேட்டீங்கன்னா ஏதாச்சும் ஒரு விஷயத்த சொல்லுவாருங்க. ஆமாங்க அவ்வளவு பார்த்தேன் அப்படின்பாரு. எனக்கு உடம்பு சுகமே இல்லை, எங்க அம்மாவுடைய உடம்புல பிரச்சனை, எனக்கு வீட்டுல பிரச்சனை, இடத்துல பிரச்சனை, பூமியில பிரச்சனை, எனக்கு என்ன பண்ணும் எனக்கே தெரியல, அந்த அளவுக்கு ஒரு குழப்பத்துக்கு நான் ஆளாயிட்டேன். இது மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்டை கொடுப்பாங்க, சொல்லுவாங்க. சரியான யோகத்தை கொடுக்கல, குடும்பத்துல ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கை, எந்த காரியமே நடக்கல, எடுக்கக்கூடிய முயற்சியெல்லாம் தோல்வியிலே போய் நிக்குது, குடும்பத்துல ஒரு சரியான ஒரு அனுகூலம் இல்லை அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் நிறைய. ஏன்னா தனுசுக்கு அவ்வளவு தடைகளை சந்திச்சாங்க. கடன், எதிரி, பகை, கோர்ட்டு கேஸ், வம்பு, வழக்கு, இது மாதிரி நிறைய விஷயத்த பார்த்திருப்பாங்க தனுசு ராசிக்காரங்க. இனிமே பார்க்க மாட்டாங்க. ஏன்னா குரு வக்ர நிவர்த்தி ஆகிட்டாருன்னா உங்களுக்கு மே மாசம் 14ஆம் தேதி வரை வக்ர நிவர்த்தி தான் இருப்பார். நீங்க பயப்படவே வேண்டாம். ஏன்னா இவ்வளவு தடையில கொடுத்தாருல, இனிமே தடையில கொடுக்க மாட்டார். எல்லாமே நீங்க ஜெயிக்கக்கூடிய நேரம் வரும், பயப்படவே வேண்டாம். நீங்க தைரியமா பயணிங்க, எல்லாமே உங்களுக்கு வெற்றியா மாறும். என்னைய பொறுத்தவரை எந்த காரியம் எடுத்தாலும் சரி உங்களுக்கு வெற்றியா வரும். எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு வரும். நிறைய பேருக்கு இந்த மருத்துவ செலவு ஃபர்ஸ்ட் நான் எடுத்தோன்னே, ஏன்னா மருத்துவ செலவு குறையுங்க. உடம்புல உள்ள பிரச்சனை, நல்ல ஒரு சுகமான வாழ்க்கை. பிப்ரவரி மாசம் 4ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க நல்ல ஒரு அனுகூலமா இருக்கும். 117 நாட்கள் இந்த பிப்ரவரி 4 வந்து அவங்கள தலையில கொடுத்தாருல, இனிமே கொடுக்க மாட்டார். இடம், வீடு, வண்டி, வாகனம் வாங்குறது, பண்றது, வீடு கட்டுறது, இது எல்லாமே யோகத்தை நீங்க பண்ணிக்கங்க, தயவு செய்து பண்ணிக்கங்க. தனுசு ராசி என்பர்கள் இடத்துலயே, பூமியிலேயே, வீட்டிலேயே, வண்டிலேயே, வாகனத்திலேயே இது மாதிரி பணத்தை வரைய செலவு பண்றது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. என்னை பொறுத்தவரை இதுல எந்த ஒரு தடையும் கொடுக்க மாட்டார். இப்ப நான் ஒரு கால்நடை வாங்குறேன், மாடு வாங்குறேன், வண்டி வாங்குறேன், வாகனம் வாங்குறேன், இல்ல மாத்துறேன், இல்ல வெளிநாடு போகக்கூடிய எனக்கு பிளான் இருக்கு, நான் போலாமா, வேலை உத்தியோகத்துக்காண்டி போலாமா வேணாமான்னு யோசிக்கிறீங்களா என்ன, தயவு செய்து என்னை பொறுத்தவரை கண்டிப்பா நீங்க போங்க. உங்களால நல்ல யோகம் கண்டிப்பா வரும். வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், கடன் பிரச்சனை, வங்கியில லோன் கேட்கறது, எங்க வேணா போய் லோன் உடனே கேளுங்க, உடனே சாங்ஷன் ஆகும். உங்களுக்கு தடையே கிடைக்காது, உடனே சாங்ஷன் ஆகும். இப்ப கேட்கக்கூடிய கடன் கிடைக்குங்க உங்களுக்கு. ஏன்னா குருவுடைய பார்வையை பாருங்க, 10ஆம் இடத்தை 5ஆம் பார்வையை பாக்குறாரு, அடுத்து 12ஆம் பாவத்தை அவர் 7ஆம் பார்வையை பாக்குறாரு, அடுத்து 2ஆம் இடத்தை பாக்குறாரு. கண்டிப்பா வருமானத்தை கொடுத்துருவாரு. எங்க போய் லோன் கேட்டாலும் லோன் சாங்ஷன் ஆகும். அரசாங்க சம்பந்தம் சரி, இல்ல தனியார் சரி, எதா இருந்தாலும் உங்களுக்கு லோன் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. பாத்துக்கோங்க. கடன் பிரச்சனை கொஞ்சமாச்சு இப்ப கொஞ்சம் அடைப்பீங்க. நீங்க ஏன் அடைப்பீங்கன்னா, சனி பகவானும் வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு. ஆல்ரெடி தான் அம்மனோர் டிவில நம்ம சனி வக்ர நிவர்த்தி பயிற்சி கொடுத்துருந்தோமே, பயங்கரமா நிறைய தனுசு ராசிகளை நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது தனுசு ராசி, அதனால சொல்றேன். ஏன்னா வருமான இன்கம் இன்னும் குறையாது, பொருளாதாரம் சூப்பரா இருக்கும். இப்ப நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா குடிச்சுவார். கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும். திருமணத்துல இனிமே தடையாது. இனிமே திருமணம் பார்த்து பேசுங்க, உடனே வரணும் அமையும். திருமணம் பேசி முடிச்ச உடனே வரணும் அமைஞ்சிரும். பிடிச்ச பெண்ணு, பிடிச்ச சார்ந்த விஷயம். பிப்ரவரி மாசம் நான் சொன்னது பாருங்க, கரெக்டா பிப்ரவரி மாசம் 4ஆம் தேதிக்கு அப்புறம் திருமண வாழ்க்கையில் நிறைய தடைகள் நீங்கும். வழக்கு பிரச்சனை, வம்பு வழக்கு பிரச்சனை, இட பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை எல்லாமே சரியாகும். நிறைய குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயம் இதெல்லாம் அமையக்கூடிய ஒரு தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதகத்தை பார்த்து தசாபதியில் தொழில் பண்ணுங்க, சூப்பரா இருக்கும். நல்ல ஒரு மாற்றத்தை கூட. மெயினா வேலை பார்க்குறவங்க, வெளிநாட்டுல வேலை பார்க்குறாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாம் நல்ல ஒரு ப்ரொமோஷன் வருங்க. ப்ரொமோஷன் கிடைக்கும் பாருங்க. வெளிநாட்டுல வெளியூர்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள்லாம் சூப்பரா இருக்கு. அது நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு. அவருடைய பார்வை வெளிநாட்டை பார்க்கறனால சொல்றேன். இப்ப ப்ரொமோஷன், வெளியூர்ல வேலைகள், உத்தியோகங்கள் எல்லாமே நல்ல ஒரு அனுகூலமா வரது வாய்ப்பு இருக்கு. தொழிலும் பாருங்க நல்ல ஒரு மாற்றம் கொடுப்பார். பெருங்கொண்ட பண இன்கம் சந்தோஷம், வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள், கமிஷன் ஏஜென்சி, ரியல் எஸ்டேட் பிசினஸ், ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ், ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், நகைக்கடை வச்சுக்கக்கூடிய நபர்கள், இவங்க எல்லாத்துக்குமே பாருங்க சூப்பரா இருக்கு. அப்ப இது எந்த ஒரு தடையும் நம்ம சொல்றாப்புல இல்லை. என்ன பார்த்தீங்கன்னா தனுசு ராசி நல்ல டைம் போகுது. இப்ப கரெக்டா நம்ம ஃபாலோ பண்ணி போனவே நல்லா. ஏன்னா இந்த குரு வக்ர நிவர்த்தி பயிற்சி நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துரும். உங்களுக்கு எந்த ஒரு தடை இல்லாம கொடுத்துரும். எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல ஒரு மாற்றம் உண்டு என்னைய பொறுத்தவரை. அப்ப நீ கரெக்டா பயணிச்சா மட்டும் போவான். நிறைய பேர் பாருங்க, குடும்பத்துல சகோதர சகோதரி ஒரு பிரச்சனை,
இடத்துல பிரச்சனை, பூமியில பிரச்சனை, இது மாதிரி நிறைய தடையில சந்திச்சிருப்பாங்க. இனிமேல் சந்திக்க மாட்டாங்க. நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா கிடைக்கும். அரசாங்க சம்பந்தப்பட்ட எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்கள் தைரியமா எழுதுங்க. நிறைய பேர் எழுது. அரசாங்க வேலை கண்டிப்பா உங்களுக்கு சாதகமா, மத்திய அரசாங்கம் சரி, மாநில அரசாங்கம், எந்த அரசாங்க வேலையானது தனுசு ராசிகள் எழுதுங்க. நல்ல ஒரு மாற்றங்கள் வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு. பாருங்க தனுசு ராசியை பொறுத்தவரை. அப்ப எந்த ஒரு தடை நான் சொல்ல மாட்டேன். அரசியல்வாதிக்கும் சொல்றேன், எப்படிப்பட்ட எதிரியா இருந்தாலும் சரி, இப்ப ஜெயிக்கக்கூடிய மைண்டு பயங்கரமா ஃப்ரெஷ்ஷா வேலை செய்யும். பாத்துங்க, உங்களுக்கு நிறைய கற்பனை திறன், உங்களுடைய எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுக்க நிறைய வருது. கமிஷன் பிசினஸ் நிறைய நல்லா இருக்கும். ஐடிஐ ஃபீல்டு எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் தனுசு ராசி கண்டிப்பா உண்டு. நான் எந்த ஒரு தடையும் சொல்ல மாட்டேன். திடீர் லாட்ரி வாங்குறாங்க ஜாதக பார்த்து நிறைய பேர் சொல்லுங்க. கண்டிப்பா அந்த யோகனா இருக்கு. அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையம் பண்ணாம ஜாதக பார்த்து திசாபதி பார்த்து கண்டிப்பா லாட்ரி யோக முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா உங்க பேருக்கு வெற்றிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப நட்சத்திர பலன் பார்ப்போம். இதோட முதல் நட்சத்திரம், அதாவது மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்க. இதுலயுமே தன்னம்பிக்கை விட மாட்டாங்க. எந்த வேலையும் சரி, பார்த்த உடனே அந்த வேலையை பார்க்கக்கூடிய மைண்ட் கெப்பாசிட்டி எந்த நட்சத்திரத்துல இருக்கும் பாத்தீங்கன்னா மூல நட்சத்திரத்துல கண்டிப்பா இருக்கும். ஒரு வேலையை பார்த்த உடனே செய்யக்கூடிய பக்குவமான குணம் மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்க இருப்பாங்க. தைரியமான குணம் இருக்கும். இந்த நட்சத்திரக்காரங்க எப்படி இருப்பாங்க? தைரியத்தை, தன்னம்பிக்கை விட மாட்டாங்க. இவங்களுக்கு எதுவுமே நீங்க சொல்லி கொடுக்க தேவையே கிடையாது. எதையுமே சொல்லாம அந்த வேலையை செய்யக்கூடிய மைண்ட் கெப்பாசிட்டி மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு கண்டிப்பா உண்டு. தன்னம்பிக்கை விட மாட்டாங்க. தைரிய குணமும் தன்னம்பிக்கையும் இதெல்லாமே கண்டிப்பா இருக்கும். மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்க நல்ல ஒரு புத்திசாலி குணமும் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும். இவங்களுக்கு பாருங்க, இவனே பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம், வேலை, உத்தியோகம், வருமானம் எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறது. எந்த ஒரு தடையும் நான் சொல்ல மாட்டேன். அரசாங்க தொடர்பு, அரசு முன்னாளும் ஒரு பயணங்கள், வீட்டுல சுபகாரியங்கள், திருமண பேச்சுகள் எல்லாமே நடக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு. எந்த காரியம், வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, பூமி வாங்குறது, இடத்தை மாத்துறது, பூமி மாத்துறது, வேலையை மாத்துறது எல்லாமே நீங்க பண்ணிக்கலாம். நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டு. மெயினா மருத்துவத்துறை, கட்டிடத்துறை இது எல்லாமே சூப்பரா இருக்கும். என்னை பொறுத்தவரை வண்டி வாகன பிசினஸ் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுத்துருவார். கெமிக்கல் ஃபீல்டு, எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட ஃபீல்டு எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக இந்த 3 வருஷத்துல பிறந்தவங்க நல்ல ஒரு அனுபவத்தை கொடுப்பார். அடுத்து போராடுறதுல பிறந்தவங்க ரொம்ப இசை, கலை எல்லாம் ரொம்ப விரும்பக்கூடிய ஆளு. ரொம்ப நாகரிகமா இருப்பாங்க. குடும்பத்து மேல, ஃபேமிலி மேல எப்போதுமே வேலை, உத்தியோகம், லாபம், வருமானம் இதை பத்தியே சிந்திப்பாங்க. இனிமே வருமான இன்கம் சந்தோஷம் நல்லா இருக்கும். லாபம், வருமானம், வேலை, உத்தியோகத்துல உயர் பதவி, ப்ரமோஷன், வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், படிப்பு, கல்வி இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. எந்த காரியம் எடுத்தாலுமே நீ புராணத்துல பாருங்க சூப்பரா இருக்கும். எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாம் சொல்றேன். வண்டி, வாகனம், வீடு, பூமி எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. நீங்க போகக்கூடிய பதை எல்லாமே ஒரு வெற்றி பதை வரும். புராணத்துல பாருங்க ஒரு பொன்னான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய நேரத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு. கணவனை ஒற்றுமை எல்லாமே சூப்பரா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா உத்திராடத்துல பிறந்தவங்க எதுவுமே தைரியமான குணம், தன்னம்பிக்கை விட மாட்டாங்க. எல்லாமே விடாம முயற்சி பண்ணுவாங்க. நேர்மையான குணம், நேர்வழியில போவாங்க. இனிமே எடுக்கக்கூடிய காரியம் எல்லாமே உங்க வெற்றியா வரும். வருமானம் குறையவே குறையாது. இன்கம் நல்லா இருக்கும். ஒரு அரசாங்க தொடர்பு, அரசு அதிகாரம், அரசியல்வாதிகளோட நிறைய உதவிகள், வெளிநாடு பயணங்கள், வெளியூர் வருமானங்கள், ஏற்றுமதி இறக்குமதி பிசினஸ், ரியல் எஸ்டேட் பிசினஸ், அடுத்து நகைக்கடை வச்சிருக்கக்கூடிய நபர்கள் சொன்ன வார்த்தையை காப்பாற்றக்கூடிய டைமிங் எல்லாமே சூப்பரா இருக்கு. இனிமே எந்த காரியம் எடுத்தாலுமே இந்த உத்திராடத்துல பிறந்தவர்களுக்கு சூப்பரான ஒரு நேரம் வருது. பாத்துக்கு வரக்கூடிய குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி தனுசு ராசிக்கு மிகப்பெரிய வெற்றி உள்ள பயிற்சியாகவே அமைகிறது.